என்னடா? புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இங்க எதுக்கு வர்றான்? இங்க வேற எதுக்கு வருவானுங்க? அது சரி, நீ போய் ரெடி பண்ணு போ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நானே வந்து உங்களை கண்டுக்கலான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நான் உட்காரத்துக்கு வரல. அவசரம். உன் பேர் என்ன? வெளியே யார கேட்டாலும் சொல்லிருப்பாங்க, ஐயா புதுசு, அதான் என்னையே கேட்டுவிட்டீங்க. ராஜபாட் ரவிசங்கர் இந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம். சின்ன குழந்தைய கேட்டா கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லும். நீதானா அது? நானேதான், அசல் ஒரிஜினல். போலிகளை கேட்டு ஏவராஜர்கள் சொன்னாங்க. எப்படி இந்த மூணையும் நம்மள மாதிரி பெரியவாளுக்குன்னே வச்சிருக்கேன், வெளியில விடுறது இல்ல. அதோ பின்னாடி நிக்கிற, அதுக்கு இனிமே தான் அரங்கேற்றம். நீதான் நட்டு வாங்குமா? குறும்பு குறும்பு. ஆமா, ஆந்திரால இருந்து புதுசா ஒரு உருப்படி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டனே. ஓ, ஏட்டையா சிபாரிசா வந்தது? தரத்திட்டேன். அதெல்லாம் ஐயாவுக்கு சரிப்பட்டு வராது, உடம்பு கட்டுடும். ஓஹோ. ஆமா, இங்க மொத்தமா எத்தனை உருப்படி வச்சிருக்க? அது வந்து பர்மனண்டா ஒரு 15 உருப்படி இருக்குதுங்க. அதை தவிர டெம்பரவரியா ஒரு 5-6 இருக்குது. வெளியில டீலக்ஸ் ஸ்பெஷல் 2 ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பாருங்க, நான் தொழில ஒழுங்கா நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போறது இல்ல. ஏட்டையா சொல்லி இருக்கணுமே. சொன்னார். அப்போ இந்த பர்மனன்ட் 15 இங்கதான் இருக்கா? பின்ன இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இதுகளை நான் தானே கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு. நம்பி வந்துட்டாளுவ, வெளியே விட்டுற முடியுமா? துட்டு வாங்குறல்ல? என்ன துட்டு? பொல்லாத துட்டு. எத்தனை பேரை தன்னை கட்ட வேண்டியிருக்கு. பாரு, ராஜபாட் ரவிசங்கர், இந்த பொண்ணுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ள வேணாமேன்னு உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பிசினஸ் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்தை நீ காலி பண்ணல, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயாவுக்கு நான் யாருன்னு சரியா தெரியாது போல இருக்கு. இந்த கேள்வியை கேட்கறவனெல்லாம் ஒண்ணு அரசியல்வாதிக்கு வேண்டியவனா இருப்பா, இல்ல போலீஸ்காரனுக்கு வேண்டியவனா இருப்பா. நீ எந்த கொம்பனுக்கு வேண்டியவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சாயந்தரம் 5 மணி ஞாபகம் வச்சுக்க. 5 மணிக்குள்ள காலி பண்ணணுமா? பண்ணிடுறேன்டா. தர்மராஜ், சும்மா சொல்லப்படாது. நம்ம அரசாங்கம் நமக்கெல்லாம் நன்மையத்தான் செஞ்சிருக்கு. எதை சொல்ற? இல்ல, முன்னையெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆம்பளைகளா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதானே 1-2 பசுமையா நடமாடுது. நம்ம துர்கா மாதிரி வேலைக்கு வேலையும் நடக்குது, பொழுதுக்கு பொழுதும் போகுது. ஆமா, இன்னைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு? தினம் ஒரே ஹோட்டல்ல ஓசி கொடுப்பானா? அப்பப்ப ஹோட்டலை நான் மாத்திக்கிறது. நீர் ஏன் கேட்க மாட்டீரு? சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்ணிட்டீரு. அது போட்டும் தர்மராஜ், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வேணும்ன்றானுங்களே, அது ஏன்? கேப்பியே, உனக்கு தான் கிளியும் கிடையாது குரங்கும் கிடையாது, அப்புறம் என்ன கேள்வி? ஒரு சந்தேகத்துக்கு கேட்டையா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கிளிய பிடிக்கிறதா குரங்கு பிடிக்கிறதா? என்ன ஏதோ ஒன்ன புடிச்சிட போறேன் இந்த வருஷத்துக்குள்ள. பார்த்து வச்சிருக்கியா? அட, இதுக்குன்னு அலையவா முடியும்? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உன்னை புடிச்சு போட்ட வேண்டியதுதான். சார், அட, உன்னை பத்தா பேசிக்கிட்டு இருந்தா நீயே வந்துட்டியா? ஆயுசு 100. என்ன சார்? அவத்த கேளு, விவரமா சொல்லுவாரு. என்ன மாதிரி எங்க மாதிரி வளர்றார். ஊர்ல இருந்து ஆவக்கா வந்திருக்கேன், வைக்கிட்டுங்களா? வைமா. சார், உங்களுக்கு ஆசையா கேக்குற, வேண்டாம் நான் சொல்லுவேன். இதுல வை. அடே அப்பா, எவ்வளவு பெரிய ஊருகா, இதுக்கு சோறு இல்லையா நம்ம கிட்ட? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவக்கா குடுக்கறா, கோங்கரா குடுக்கறா, ஆளு புடி கொடுக்க மாட்டேன்றாளே. இன்ஸ்பெக்டர் நானு, என்னையே கண்டுக்க மாட்டேங்கிற. இந்த விஷயத்துல எல்லாம் உத்தியோகம் பிரயோஜனப்படாதியா? ஒருவேளை வயசாயிடுச்சோன்னு நினைக்கிறாளோ? என்ன சொல்றையா? உன்னா நீ ஓ. பத்மா, சீக்கிரம் வா, எனக்கு டைம் ஆகுது, வேலை இருக்கு.
இருண்ணா பரப்பிய எங்க ஆண்டு விழா ஏற்பாடெல்லாம் இருக்கு, நீ அவசரப்படுத்தின எப்படி? இரு வர. அதோ இருக்கிறானே காக்கி சட்டை, அவன்தான். நல்லா நோட் பண்ணிக்க. நான் சொன்ன பிளான் படி விஷயத்தை கச்சிதமா முடிச்சிடும். அப்புறம் சாயந்தரம் என்ன வந்து பாருங்க. சில்லற வேணா சில்லற தரேன், சில்மிஷம் வேணா சில்மிஷம் தரேன். சில்மிஷமே பக்கி, இந்த நினைப்புல அதை போட்ட விட்டுறாங்க. போலீஸ்காரன் ஜாக்கிரதை. விடுவா வைக்கிற யார்கிட்ட? என்ன? 5 மணிக்கு ஒரு பிராத்தல் ஹவுஸ் ரைடுக்கு போறேன். பிராத்தல் ரைடா? என்ன இதுக்கெல்லாம் நீதான் போடுமா? நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் நான் தான் போய் ஆகணும். பாத்துண்ணா அதெல்லாம் ஒண்ணும் ஆகுது, நீயே வரி பண்ணிக்கிற. கம் ஆன், லெட்ஸ் மூவ். என்ன நடு ரோட்ல வண்டியை போட்டுக்கிட்டு? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். யோ, என்ன அது நடு ரோட்ல? வண்டி ரிப்பேர் சார், இப்ப எடுத்துறோம். ரிப்பேர்னா ஓரம் கட்டி வேலை பார்க்க மாட்டீங்களா? என்ன அது கொஞ்சம் கூட ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாம இருக்கீங்க நீங்க எல்லாம். ரவி ஹியர். என்னது? எப்போ? நீ எங்கிருந்து பேசுற? நீ அங்கே இரு, இதோ வந்துடுறேன். எந்த பக்கம் போனாங்க? இந்த வழியா சரி, வீட்டுக்கு போனா பாத்துக்கிறேன். செத்துட்டான் போல் இருக்கேன்.
இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அவமானம் ஏற்படாம நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உறுதியான ஆதாரங்கள் இல்லாம நான் எந்த முடிவு எடுத்ததில்லை. நெவர். என் வேலையை பத்தியும் என் ஸ்டேஷனை பத்தியும் எப்பவுமே எனக்கு ஒரு பெருமை உண்டு. பட் இப்போ நடக்கிற காரியங்களை நினைக்கிறப்போ உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு சார். என் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரே கொலை செஞ்சிருப்பாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறப்போ எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ரவி இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இத்தனை வருஷமா என் மேலையும் என் ஸ்டேஷன் மேலையும் இந்த ஊர் ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கை நேத்து வந்த எஸ்ஐயால கெட்டு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷன்ல இந்த மாதிரி அத்துமீறின அடாவடித்தனங்களை செய்யற இந்த இளசுகளோட தொடர்ந்து வேலை செய்யணுமான்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சார். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பென்ஷன் வாங்குற டைம்ல எதுக்கு சார் கெட்ட பேர் எடுக்கணும்? பேசாம ஒரு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு என் கிராமத்துக்கே போயிடலாமான்னு பாக்குறேன் சார். ஐ டோன்ட் நோ. இப்ப வரவங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். ஆலந்தூர் கந்தசாமி மரணம் தொடர்பாக விசாரணை முடியும் வரை சப் இன்ஸ்பெக்டர் திரு எஸ் ரவி தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒப்பம் ஜே ராகவேந்திரன், எஸ்பி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க சாதாரணமா ஃபாலோ பண்ணிருக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மேல பழிய சுமத்துறதுலயும் உடனடியா என்ன சஸ்பெண்ட் பண்றதுலயும் நீங்க காமிச்ச ஆர்வம் இருக்க ரொம்ப பாராட்டுறேன் சார். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அதிகாரத்தையும் சில சில்லறை சலுகைகளையும் வச்சு நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா விசாரணை முடிகிறப்போ நீதி நியாயம் இதான் நிற்கும். You will have to take this order back. உன்னை விட நல்லாவே இங்கிலீஷ் பேசினவங்களை என் சர்வீஸ்ல நிறைய பார்த்திருக்கிறேன் கண்ணா. இடத்த காலி பண்ண. என்னடா அது? என்னமா மாதிரி இருக்க? என்னாச்சு? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அநியாயமா இருக்க. ஸ்பாட்ல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. பழியவன் மேல சுமத்தி நீங்க பாட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. மேலதிகாரிகள் எடுக்கிற தீர்மானங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, அனுபவமும் போதாது. 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு எஸ்பி எடுத்த முடிவு இது. ஆஃப்டர் ஆல் ஒரு வருஷம் ட்ரைனிங் காலேஜ்ல பொழுது போக்கிட்டு எஸ்ஐயா வந்துட்டா எதை வேணாலும் கேட்டலாமா? என்ன கிடையாது சார். பட் கோ பேக் டு யுவர் வர்க். பாபு, மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டு போறப்போ சல்யூட் பண்ணிட்டு போகணுங்கிறத கூட உங்க ட்ரைனிங் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க சார். Then do it. Bloody bastard. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ, இங்கு நேரமாகுமோ, என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. இன்ப துன்பம் என்பது இரவு பகலை போன்றது, காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம், காலம் நாளை
வெற்றி வெல்வாய் வீரனே, எதிர்த்து நின்று போரிடு, இன்று ஓய்வெடு, நீ இன்று ஓய்வெடு. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. பிறக்கும் போதும் பேரில்லை, இறக்கும் போதும் பேரில்லை, இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள், இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள். ஜெயிக்க போகும் மானிடா, மயக்கம் இங்கே ஏனடா, உறுதியோடு கேளடா, உண்மை நீயடா, ஓ உண்மை நீயடா. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ, இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ, இங்கு நேரமாகுமோ. ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா எங்க போயிட்டு வரேன்? எங்கேயோ போயிட்டு வரேன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுற? என்ன ஏதுன்னு விசாரிக்காம பைத்தியக்காரத்தனமா ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட்டா எப்படி? நீ வேணா பாரு, விசாரணை முடிஞ்சதும் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கத்தான் போகுது. மூஞ்சியில கரிய பூசிக்கிட்டு அந்த பேமானி மூலையில உட்காரத்தான் போறான். பி ஸ்போர்ட்டிவ் யார். கொஞ்ச நாள் உனக்கு லீவ் கிடைச்சதா நினைச்சுக்க. சரி சரி போய் சாப்பிடு போ. பத்மா, நானு கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரவி, என்னம்மா இது? சிச்சி, சின்ன புள்ள மாதிரி. ரவி ப்ளீஸ், ரவி ரவி கண்ணெல்லாம் அழாதம்மா. ரவி ப்ளீஸ். என்ன சார், இன்னும் கொஞ்சம் காஃபி? ஏங்க அவ்வளவு மோசமா இருக்கு? நல்லா இருக்கு. என்ஜாயிங் சார். அது பரிவாரங்களோட வரானே, அவன் யார் தெரியுமா? சொல்லு. இந்த ஊர்ல பெரிய பணக்கார், எக்கச்சக்க சொத்து, காடி அத்தனைய திருட்டுத்தனமா சம்பாதிச்சு. ஊர்ல நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்கள்லயும் பாட்டியாருக்கு பங்குண்டு. அவன் கோட் பாக்கெட் ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு 5-6 மந்திரிங்க அங்கதான் ரூம் போட்டிருக்கிறதா பேசிக்கிறாங்க. சுருக்கமா சொல்றதுன்னா, he is a crook of the first order. அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. நீ வேற என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க?
நர்ஸ் வேலை வாங்கி தர்றேன், டீச்சர் வேலை வாங்கி தர்றேன்னு டீனேஜ் பொண்ணுங்களை அழைச்சிட்டு போய் துபாயிலையும் கல்ஃப்லையும் வைப்பாட்டுகளா வித்துட்டு இருக்கா. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஆன். ஓ காட் ரியலி? சரியான எவிடன்ஸ் கிடைச்ச உடனே ராஸ்கலை உள்ள தள்ளிடுறேன்ப்பா. ஏய் ரவி பாத்துப்பா, இவன் ஊர்ல ரொம்ப செல்வாக்குள்ளவன். அப்புறம் நம்மளே துபாயில வித்துற போறான். துபாயில இட்லி சாம்பார்லாம் கிடைக்கும்ல. யூ ஜஸ்ட் ஹலோ லிட்டில் மோ. ஒரு நிமிஷம் இத வந்துடுறேன். ஹாய் பத்மா. ஹாய் விச்சி. ஒரே ஊர்ல தான் இருக்கோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே முடியறது இல்ல. ஏண்டி நம்ம கடைசியா பார்த்து என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா? மேலேயே இருக்கோம். ஆமா, நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவிய வாங்க. நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? யார் சொன்னா? யாரோ சொன்னா. நிஜம்தானா? போயும் போயும் ஒரு போலீஸ்காரன் தான் உனக்கு கிடைச்சானா? வேற ஆம்பளையே கிடைக்கலையா? ஏண்டி போலீஸ்காரன்னா என்ன என்ன குறைச்சல? எனக்கு என்னவோப்பா இந்த காக்கி சட்டனால ஒரு அலர்ஜி. ஆமா, அப்புறம் என்னாச்சு? ஐம் சாரி. சொல்லிருக்கலாம் இன்ஸ்பெக்டர். சொல்லிருக்கலாம். ஓ, பொது சேவையா? ஆமாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வேஷம் வெகு பொருத்தம். எதுக்கு இது? மிஸ்டர் ரவி, நீங்க இப்ப போலீஸ் ஆபீசர் கிடையாது. யூ ஆர் வெயிட்டர். வெயிட்டர்ஸ்க்கு டிப் பண்றது என்னோட பழக்கம். ஓ பாட்டி, மகராஜன நல்லபடியா இருப்பா. இது என்னோட வழக்கம். என்ன சொன்னீங்க? மரம் போட்டுருக்கு. என்ன? எங்க தலைவர் உன்னோட பேசணும்னாரு. எங்க இருக்காரு? இதோ அங்க. என்ன விஷயம்? உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சம்பளம் தர்றாங்க? 800 ரூபாய். ஏன் கேக்குற? மாசம் பூரா நாயா அலையிறியே, இந்த பிச்சை காசுக்கு தானா? இந்த லட்சணத்துல பந்தா வேற. ஐயோ பாவம், 500 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா அதை போய் உண்டியல்ல போடுறியே. புழைக்க தெரியாத ஆளியா? உன் டிபார்ட்மெண்ட்ல அவன் காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு வச்சிருக்கிறது உனக்கு தெரியாது? இத சொல்றதுக்கு தான் என்னோட பேசணும் நீ. சரி, விஷயத்துக்கு வர்றேன். இன்னும் ஒரு வாரத்துல மறுபடியும் உனக்கு உத்தியோகம் வாங்கி தர்றேன். என்ன சொல்றேன்? அப்படியா? அதுக்கு கைமாறா நான் என்ன செய்யணும்? இப்போ ஒண்ணு வேண்டியதில்ல, தேவை வர்றப்ப சொல்றேன். ஓஹோ, ஞாபகம் வச்சுக்கிறேன். தேவை வர்றப்போ நானும் கேட்கிறேன். ஒன் மினிட் ரவி, நான் வாய் திறந்து யாருக்கிட்டையும் எதையும் கேட்கறதும் இல்ல, கேட்டா வாங்காம விடுறதும் இல்ல. நீ ரொம்ப புத்திசாலி. என் கூட இருந்தீன்னா நீ எங்கேயோ போயிடு. வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் தர்றேன். நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. அன்னைக்கு பார்க்ல நாடக ஒத்திகை பாத்தீங்களா? அரங்கேற்றம் ஆயிடுச்சா? இருட்டு பசங்க. வேலை போனாலும் திமிர் அடங்கல ராஸ்கல். என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, என்
இனிமை இதோ இதோ உன்னை போல் மன்மதன் ஊருக்குள்ளே இல்லை. இளமை இதோ இதோ பொன்னை போல் அழங்க இன்னும் என்ன சொல்ல. இனிமை இதோ இதோ உன்னை போல் மன்மதன் ஊருக்குள்ளே இல்லை. உன்னை போல் அழங்க இன்னும் என்ன சொல்ல. பொன்னே உருகுதே ஐயா என் ஆசை அம்மா பெருகுதே. ஏதேதோ நினைவு தோணுதே. எங்கேயோ இதயம் போகுதே. அம்மா பனி காட்டிலே. நிறுத்து புள்ள. பனிக்காலத்துல பாடினா பாட்டு எங்க வரும்? ஜலதோஷம் தான் வரும். ஏங்க நிஜமாவே என்ன லவ் பண்றீங்களா? ஆ! என்ன நீ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு பேசுற பேச்சா இது? என் வயசுக்கு ஒரு மரியாதை வேணா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு என்னென்ன செய்ய போறேன்னு பாரேன். எல்லாரும் செய்தா போல நானும் செய்ய போவதில்லை. எல்லாரும் செய்தா போல நானும் செய்ய போவதில்லை. சராசரி மனுஷன் கேளடி நாரும் இல்லை. சராசரி மனுஷன் கேளடி நாரும் இல்லை. சராசரி மனுஷன் கேளடி நானும் இல்லை. சகலமும் தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க. சகலமும் தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க. பழந்துடி புது துணி கிழிஞ்சதுவா. ஐயோ நம்ம பாட்டை கேட்டு எவ்வளவு கூட்டம் கூடி போச்சு. இந்த காலத்து பசங்க ஒழுங்கா லவ் பண்றவங்கள விட மாட்டானுங்களே. சரி வா, இடத்த மாத்துவோம். எங்க போலாம்? நான் போறேன் முன்னால, நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால. நாய்க்கரு தோட்டத்துக்கு பேசாத கண்ணால என்னாடி அம்மாடு பாடுற வாட்டத்துக்கு. சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் செதறுது. சிறந்த முகம் கட்டு என் மனசும் பதறுது. பவள வாயில தெரிகிற அழக பார்த்ததுமே மனசும் பட்டு துடிக்குது. ஆத்தா அதோரமா பாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா. அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை. வெக்கம் கொள்ள தேவையில்லை. அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை. வெக்கம் கொள்ள தேவையில்லை. அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை. வெக்கம் கொள்ள தேவையில்லை. சிக்கச்ச வந்த பொம்பள வாட்டவத்த சிங்கண்டியின் தாம்பள. அன்பே இன்பம் எங்கே மாறாத பேரின்ப நீராடலாம். நீரோடு நீர் போல நாம் கூடலாம். அன்பே இன்பம் எங்கே இங்கே மாறாத பேரின்ப நீராடலாம். மார்னிங் சார். வணக்கம். வாங்க வாங்க. என்ன விஷயம்? சார் நான் சார் துர்கா சார். அட துர்கா நீயா? அடேங்கப்பா, காக்கி சட்டையில பார்த்து பார்த்து பழகி போச்சா? இப்ப புடவையில பார்த்தது ஆளே அடையாளம் தெரியல. ஆனா நல்லா இருக்கு. என்ன விஷயம்? இல்ல அவசரமா ஒரு நாள் லீவ் வேணும், அதான் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். லீவு தானே, உனக்கு இல்லாததா? குடு, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? உடனே போகணுமா? ஆமா சார், வீட்டுல அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. யாரெல்லாம்? ஐயோ உங்ககிட்ட சொல்லல, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். பொண்ணு பார்க்கவா? ஆமா சார், வரேன். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன். நம்ம ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியன்ட்ட காட்டணும்.